ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எலக்ட்ரிக் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஓட்டாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிஷியன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிஷியன் பார்க்க போகிறோம். அடுத்து அது எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிஷியன் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு மேக்னெட்ஸை பற்றி தெரியுமா? அப்போ எலக்ட்ரிக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா மேக்னெட் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணிக்குதோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்டாக மைக்ரோஃபோன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சவுண்டை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் வாங்க. இது செய்ய போகிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா நம்ம எல்லாத்துக்கும் தேவையான மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் எடுக்க போகிறோம். அது என்ன மெட்டீரியல்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் பிளாஸ்டிக் இல்லாட்டி ஸ்பெஷல் வேக்ஸ். அந்த ஸ்பெஷல் வேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பி வேக்ஸ். அது பேரே பி வேக்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம அந்த மெட்டீரியல் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இட். அதாவது அது சூடு பண்ணணும். ஏன் சூடு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதை சூடு பண்ணால் சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆப்ஜெக்டை ஒரு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கணும். அதை வச்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல ஹீட்டிங் ப்ராசஸ் பார்த்தோம்ல, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ கூலிங் ப்ராசஸ் பார்க்குறோம். அது உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும்போதே அது கூலாக ஓடணும். அது பண்ணால் நம்மளோட ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கழித்து உங்களோட அந்த மெட்டீரியல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் கிடச்சிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக சிம்பிளாக நம்ம இப்போ எலக்ட்ரிக்னா என்னென்னு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் வீட்டில் செஞ்சிடக்கூடாது. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் காட்டினேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு நல்ல டாப்பிக்கை வச்சு. அது வரைக்கும் பை பாய்.